ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூச்செடிகளுக்கு ஒரு சூப்பரான மேஜிக் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம செய்ய போகிறோங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ கிச்சனுக்கு வந்திருக்கோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நான் சுட வச்சிட்ருக்கேன். ஸோ நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மேஜிக் லிக்விட் ஃபெர்டிலைசரை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு பூ பூக்க மாட்டேங்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரோஜா செடிக்கு இது ஒரு சூப்பரான ரொம்பவே அற்புதமான ஒரு பூஸ்ட்னே கூட சொல்லலாம். ஸோ இதை தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 1.5 கப் தண்ணி நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தோல். ஸோ இந்த வாழைப்பழத்தோலை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழத்தோல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் வாழைப்பழத்தோல் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வச்சுருப்போம் தெரியுமா, டீ போடுறதுக்கு அந்த டீ தூள் ஒரு 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் தான் போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு பெரிய டீஸ்பூன் வந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இது நல்லா கொதிச்சிருக்கு. நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது இதை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா குளிர்ற வரைக்கும் நீங்கள் இதை விட்டுடுங்க. ஸோ இதை நம்ம எப்போ எடுத்து பயன்படுத்தணுன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லா சில் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு எனக்கு இது கூல் டவுன் ஆகிறதுக்கு. ஸோ நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சில்லாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ரோஜா செடி. ஸோ இந்த ரோஜா செடியில் பார்த்திங்கனாலே தெரியும், செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. 2 பூ வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இலைகள்லாம் வந்துட்டுருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த மேஜிக் லிக்விட் ஃபெர்டிலைசர். ஸோ இது நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மினிமம் இது நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பூ பூக்கும். இதை அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பூச்செடிகளை கொடுக்கலாம். நான் மோஸ்ட்லி இது ரோஜா செடிகளுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்குறது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஊற்றி விடுறது. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் வேர்ப்பகுதியில் இந்த மாதிரி ஊற்றி விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இலைகள்லாம் பாருங்கள், புது இலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக துளிர் விட்டு உங்களுக்கு வர இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ பூக்களுமே நல்லா பெருசாக பூக்கும், ரொம்ப அழகாக பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day. Bye bye.